எல்லாரும் இந்த ஆன்சர் கையில காட்டணும். முதலாவது ஆன்சர் ஏன்னு சொன்ன வீதி விபத்துக்களை வந்துட்டு தவிக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த இது போட்டிக்கிறேன். விபத்து வராம விஷயம் ஒரு ஆளுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போறாரு ரெண்டு வைங்க. இப்ப முன்னுக்கு இந்த குறியீடு வந்தா அப்ப நினைச்சு கொள்வார் என்னண்டா பெண்ட் எட்டு வருது. இப்ப இப்படி ஒரு குறியீடு போட்டிருக்கேன்னு சொன்னா இவர் ஃபாஸ்டா வரவரு கொஞ்சம் ஃபாஸ்டா விட்டாண்டா பெண்டு தெரியாது. இந்த குறியீடு இல்லாட்டி வந்தாருன்னா அப்படியே போய் விழுந்துருவார் மலையில. மலையில அந்த பள்ளத்துல விழுந்துருவார். இப்ப இது வந்துட்டு இந்த பெண்டு மாதிரி காட்டிருக்க மாட்டா ஃபாஸ்டா வரவர் இடத்த வந்து ஸ்லோவா ஆயிடுவார். ஸ்லோவா வந்து இப்படியே போவார். சரியானே? அப்ப பெண்டு இந்த வீதி குறியீடுகள் போட்டதுக்கான காரணம் என்னண்டா வீதி விபத்துக்களை சரியா தவிக்கிறதுக்காக. அடுத்தது மாடு நிக்கிறேன்னு சொல்லிப்பட்டு போட்டிக்கிறதுனால இப்ப வந்து ரோட்ல போகக்குள்ள மாடு நிக்கிற மாதிரி ஒரு அடையாளம் இருந்தா ரைட். இந்த ரோட்ல எல்லாம் மாடு நடமாடக்கூடியது. அப்ப நம்ம ஃபாஸ்டா போனா மாட்டுல விட்டு ஸ்லோவா போவார். சரி, அடுத்தது கடற்கரை ஓரங்களில் கலங்கரை விளக்குகள் அமைப்பதற்கான காரணம். கலங்கரை விளக்குன்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா கலங்கரை விளக்கு? என்ன தெரியுமா? தெரியுமா என்ன விளக்கு? கலங்கரை விளக்குண்டா எல்லா கடற்கரையிலையும் பெரியோர் விளக்கொண்டு கட்டியிருப்பாங்க. அந்த விளக்குக்கு தான் சொல்ற கலங்கரை விளக்கு. மீன சரி, ஓகே, விளங்குது. அதாவது லைட் ஹவுஸ் போட்டிப்பா தெரியுமா? லைட் ஹவுஸ் போட்டிப்பா தெரியுமா உங்களுக்கு? பெரிய இது கடற்கரை வழியில் கடற்கரையில் தொங்கல்ல லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி போட்டு லைட் அடிக்கிற மாதிரி அப்படியே ஆக உயரத்துல வளைச்சு வளைச்சு அடிக்கும் லைட். இதைத்தான் சொல்ற கலங்கரை விளக்கு. சரியா? அப்ப இது என்னத்துக்கு உதவும் என்று கேட்டா கடற்கரை அதிக வெளிச்சமாக இருப்பதற்கு இல்லை, கடற்கரை அழகுபடுத்துறதுக்கு இல்லை, கப்பல்கள் தமது பயணப்பாதையை அறிவதற்கு, விமானங்கள் சரியான பாதையில் பயணிப்பதற்கு, விமானங்கள் சரியான பாதை பயணிப்பதற்கு அது வான்வழி. சரியா? இங்க கப்பல்கள் தனது பயண பாதையை அறிவதற்கு என்கிறது சரி. இரண்டாவது ஆன்சர் கப்பல்கள் பயணப்பாதை அறிவதற்கு என்கிறது ஆன்சர் எங்களுக்கு வரும். ரெண்டாவது சரியா? அடுத்தது 51வது இன்று மழை பெய்யலாம் என அப்பா கூறினார். இதற்கு காரணமாக அமைவது என்ன? எல்லாரும் ஆன்சரும் இன்றை மழை பெய்யும் என்று கூறியிருக்காரு. உங்களோட ஆன்சர் என்ன நிஷா? எத்தனையாவது? ரெண்டாவதா? அப்பா ஒரு சோதிடர். அப்ப எல்லாரும் அப்பாவும் சோதிடரா? வானில் கருமுகில்கள் காணப்பட்டமையால், வானில் அதிகளவான நீர்க்காகங்கள் பறந்து சென்றமையால் இந்த மழை பெய்யும் என்று கூறினது நாமளும் தான். வானத்தை பார்த்தோம்னு சொன்னா வானம் வந்து இருட்டிட்டு இருக்கும்னு சொன்னா அப்ப நாம் என்ன செய்வோம்? மழை பெய்ய போதுன்னு சொல்லுவோம் தானே. வானம் சும்மா உதாரணமா வானம் நீல கலர்ல அப்படி இருக்கு, அதை பார்த்துட்டு வானம் மழை பெய்ய போகுது அப்படி சொல்லுவோமா? இல்ல, வெளிச்சமா இருக்குமே நல்லா. வானம் இருட்டு சரி நாவ கலர்ல கருப்ப அவஜாய் புல்லா இருக்கும்னு சொன்னா அப்ப உடனே என்ன செய்வோம் நாங்க? மழை பெய்ய போகுது அப்படி சொல்லுவோம். என்ன? அப்ப வானில் கருமுகில்கள் காணப்பட்டமையால் என்கிறது வரும். 52 பாடசாலை சிற்றுண்டிச்சாலையில் காலை உணவு உண்ட மாணவர்கள் மயக்கமுற்றனர். இதற்கு காரணமாக அமைவது இப்ப ஸ்கூல்ல சில ஸ்கூல்ல சரியா பிள்ளைகள் வந்து மயங்கி மயங்கி விழுந்தியா என்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டாக்கள் கை வைத்துங்க. ஸ்கூல்ல பிள்ளைகள் வந்து மயங்கி விழுந்து, இத்தனை பிள்ளைகள் மயங்கி விழுந்த
அவ்வளோ பிள்ளைகளும் வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிப்பட்டு செய்தியிலாம் நாங்கள் சக்தி டிவி நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்க்காங்கன்னு சொல்லிப்பட்டு. ஏன் மயங்கி விழுந்த பிள்ளை? இதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? கையில காட்டுங்க. சுவிக்ஷா என்ன விட வரும்? மூன்றாவது சார். மூன்றாவது. ரைட். பாப்பம். மாணவர்கள் அதிக அளவில் உணவு உண்டமையால் ஊடத்துண்டா மயக்கம் வராது, தூக்கம்தான் வரும். கூட திண்டாங்கன்னு சொன்னா மயக்கம் வராது, தூக்கம் வரும். ரைட். மாணவர்களுக்கு மேலும் பசி ஏற்பட்டமையா? சரியா? சிற்றுண்டிச்சாலை உணவோ நஞ்சடைந்திருந்தமையால். இதுதான் ஆன்சர். எல்லாரும் வந்து மயக்கமா இருந்தா சிற்றுண்டிச்சாலை காலையில வந்து கேண்டீன்ல தான் சாப்பிடுவாங்க. என்ன கேண்டீன்ல வாங்கி சாப்பிடுவாங்க. அப்ப மாணவர்கள் எல்லாம் மயக்கம் அடைஞ்சா சிற்றுண்டிச்சாலையில தான் ஏதோ ஒரு சாப்பாடு நஞ்சா இருக்குது. சரியா? நஞ்சான சாப்பாடை வித்திருக்கிறாங்க. ரைட். 53வது. மக்கள் கூட்டமாக பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றமைக்கான காரணம். எல்லாரும் கூட்டமா போறாளாம், பாதுகாப்பான இடத்தை நோக்கி போறாள். ஏன் என்று கேட்டா என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? கூட்டமாக பாதுகாப்பான இடம் நோக்கி போறாங்க. அப்ப பாப்போம் என்னத்துக்காக பாதுகாப்பான இடம் நோக்கி போவாங்க. தாழ்நிலை பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டமையால். வருமா வராதா என்று யோசிச்சா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டமையா உண்ட ஒரு இயற்கை அனர்த்தம் வந்து ஏற்படுது. என்ன? சரியா? உதாரணத்துக்கு சுனாமி வருதுன்னு சொன்னா உடனே கடல் வருதுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? எல்லாரும் எடுத்து அடிச்சுட்டு ஓடுவாங்க. அப்ப ஏன் ஓடுவாங்க? பாதுகாப்பான இடத்து. அப்ப பாதுகாப்பாண்டா என்ன? தங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ஓடுற. சரியா? மக்களுக்கு இலவச உணவு வழங்கப்படுவதனால அது ஃப்ரீயா கொடுக்குறாங்களாம். ஏண்டா கூட்டமா பாதுகாப்பை நோக்கி ஓடுவாளா? பாதுகாப்பை நோக்கி ஓடுவாளா? சாப்பாட்டை நோக்கி ஓடுவாளா? சாப்பாட்டை நோக்கி தான் ஓடுவா, பாதுகாப்பை நோக்கி இல்லை. சரியா? உணவுக்காக கூட்டமா செல்ற என்கிறதான் வரும். ஆனா பாதுகாப்பை நோக்கி வராது. கண்காட்சி பார்ப்பதற்காக, ஏண்டா அது பொழுதுபோக்குக்காக கூட்டமா சென்றனர் என்று சொன்னாதான் கண்காட்சி பார்க்க வரும். இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் கிரவுண்ட் ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. ஆக்கள் கூட்டமா போறாங்க. சரியா? அப்ப அது என்னத்துக்காக போறாங்க? ஸ்போர்ட்ஸ் மீட்டை கண்டுகளிக்கிறதுக்காக. இங்க பாதுகாப்பான இடம் நோக்கின்னு சொன்னா ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது. ஆபத்துல இருந்து தப்புறதுக்காக அவங்க போறது என்னன்னு சொன்னா இதுல எது ஆபத்து என்றா முதலாவது தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டமையால இதுக்கு தப்புறதுக்காக பாதுகாப்பை நோக்கி போறாங்க. இப்ப 53வதுக்கு முதலாவது. 54வது. தற்போது பல பிரதேசங்களிலும் கொரோனா பரிசோதனை இடம்பெறுவதற்கான காரணம். இப்ப இல்ல, இந்த புத்தகம் அடிக்கக்குள்ள கொரோனா டைம். இந்த புத்தகம் வெளியிடக்குள்ள கொரோனா டைம். அப்ப கொரோனா இருந்த டைம்ல தான் இந்த புத்தகம் வந்து. அப்ப அந்த டைம்ல இந்த கேள்வி பிரபலியமா இருந்தது. சரியா? இப்ப கொரோனா குறைஞ்சிட்டு. சரியா? ரைட். அப்ப இந்த கேள்வி வரும்ங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா அதுக்கான காரணம் தெரியணும். ரைட். கொரோனா பரிசோதனை இப்பயும் நடக்குதுதான். இவருக்கு கொரோனா இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்றாதான். பிசிஆர் செக்கிங் என்று இருக்குது. இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுவாங்க. சரியா? ரைட். இப்ப இதுக்கு காணப்பட்டதுக்கான காரணம் என்ன? கொரோனா பரிசோதனை செய்யறதுக்கான காரணம் என்ன என்று கேட்டா, சரியா, மக்கள் நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, மக்களை நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக, மக்கள் நோய் தொற்றியுள்ளதா என கண்டறிவதற்கு, அது இலவசமான பரிசோதனை என்பதனால்.
என்ன ஆன்சர் கிடைக்கும்? உங்களோட கையை காட்டுங்க, என்ன ஆன்சர் வரும்? கையில காட்டுங்க எல்லாரும். கொரோனா தொற்று, கொரோனா பரிசோதனை இடம்பெறுவதற்கான காரணம் ஒன்று, மக்கள் நொற்றிலிருந்து பாதுகாக்க, தொற்றியுள்ளதா என கண்டறிய, அது இலவசமான பரிசோதனை. பரிசோதனை செய்யறதுக்கு காரணம் என்னண்டா மக்களுக்கு நோய் வந்திருக்கா வரலையா என்று பார்க்கறது. சரியா? நோய் வந்திருக்கா வரலையான்னு செக்கிங் பண்றதுக்கு தான் இந்த பரிசோதனை செய்வாங்க. அப்ப 2வது 54க்கு 2வது. தர்ஷின், அம்மாட்ட கேளுங்க, இப்பயும் பரிசோதனை செய்யறாண்டு. தெரியாது. ஆ, செய்யறியாமா? சரி. பாத்திமா, ஆன்சர் போட்டு அறிக்கிறீங்க. ஆ, நான் விளங்கப்படுத்துறதை கவனிக்காம ஆன்சர் டைப் பண்ணி அறிக்கிறீங்க. ஆன்சர் டைப் பண்ணி போடவானா? ஏன்னு சொன்னா நான் விளங்கப்படுத்துறதை கவனிக்க மாட்டீங்க, நீங்க டைப் பண்றதுல தான் இதா இருப்பீங்க. சரியா? அடுத்தது 55வது, பறவைகள் மரங்களை நாடி வருவதற்கான காரணமாக அமையாதது. இங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அமைகிறது கேட்பாங்க, அமையாதது கேட்பாங்க. அப்ப நாங்க கேள்வி வாசிக்கக்குள்ள கடைசி தொங்கல் வரைக்கும் தெளிவா வாசிக்கணும். சரி, சஞ்சய் 55க்கு என்ன விட? மற்ற எல்லாரும் காட்டுங்க, ஆன்சர் என்ன வரும்? கையில காட்டுங்க, அவர் வாயில சொல்லணும். எத்தனையாவது? 3வது. 3வது. மரங்களை நாடி வாரத்துக்கான என்ன காரணம்? கூடு கட்டுறதுக்கு, பழங்களையும் காய்களையும் உணவாக உண்பதற்கு, மரத்தில் அமர்ந்து இயற்கை அழகை ரசிப்பதற்கு. காரணமா அமையாதான்னு கேட்டீங்கன்னு. அப்ப அது கூடு கட்டுறதுக்கு வருமா வராதான்னா கூடு கட்டுறதுக்கு வரும், பழங்களையும் காய்களையும் தின்றதுக்கு வரும், இயற்கை அழகை ரசிக்கிற. அதுக்கு என்னத்துக்கு ரசிக்கிறது இல்லை? மரங்கள்ல பறவைகளுக்கு அந்த ரசிப்பே இல்லை. சரியா? அதுகள் இயற்கையானது, எங்களும் போய் தெரியுது, அது வந்துட்டு ரசிக்கிறதுங்கிறது வராது. ஆகவே 3வது தான் விடு. 56வது, உலகில் மான்கள் வேட்டையாடப்படுவதற்கான காரணமாக அமைவது. மான் வேட்டையாடுறாங்க, ஏன் வேட்டையாடுறாங்க? என்ன விட வரும் ஆயிஷா? ஏன் வேட்டையாடுறாங்க? மானிலிருந்து சுவையான இறைச்சி எடுப்பதற்கு சார். ரைட், மான்ல இருந்து சுவையான இறைச்சியை பெற்றுக் கொள்வது. சரி, மான்கள் மனிதனுக்கு தீங்கு விளைப்பதனால வராது. மான்களால மனிதனுக்கு எந்த தீங்கும் இல்லை. மான் ஒரு அழகான மிருகம், அதோட மான்கள் வந்துட்டு கவர்ச்சியாத்தான் இருக்கும், ஆக்கள் எல்லாம் விரும்புவாங்க. தீங்கு விளைவிக்கிறது சரியா? தீங்கு விளைவிக்கிறேன்னு சொன்னா உதாரணத்துக்கு புலி, சிங்கம், அதுகள் தான் தீங்கு விளைவிக்கும், கடிக்க தின்னு. அப்படி இல்லை பார். அப்ப அது மூலம் அது வராது. 2வது, மானிலிருந்து சுவையான இறைச்சி பெறுவதற்காக. சுவையான இறைச்சி பெறுவதற்கு மான இறைச்சி வேட்டையாடுறாங்க. என்ன வேட்டையாடுற? ஏன்? மான் வந்து சரியா, மான இறைச்சி டேஸ்டா இருக்கு,
என்று சொல்லி அந்த இறைச்சியை எடுக்கிறதுக்காகத்தான் வேட்டையாடுற. சரியா, வளர்க்கறதுக்கு இல்லை, மானிலிருந்து அதன் கொம்பை பெறுவதற்காக, அதுவும் இல்லை. சரியா, ஆனா இன்னொரு மான் இருக்குது. அது என்ன மான்னு சொன்னா கஸ்தூரி என்ற ஒரு மானோட இனம் இருக்கு. சரியா, மானினத்துல கஸ்தூரி என்ற மான் இனம் ஒன்று இருக்கு. அந்த மான் வேட்டையாடுறதுக்கான காரணம் கஸ்தூரி என்ற வாசனை திரவியம். கஸ்தூரி வாசனை திரவியம் வந்து கஸ்தூரி மான்ல தான் இருக்கு, அந்த மான் இனத்துல இருக்கு. அதுவும் வந்து ஆண் மான்ல தான் இருக்கு. அந்த கஸ்தூரி வாசனை திரவியம் வந்து சரியான காசு. சரியா, அது அதுல பெருமதி வந்து கூட. கஸ்தூரிங்கிறது அந்த அந்த வாசனை திரவியம் மான்ல ஒரு பகுதியிலிருந்து எடுப்பாங்க, அது ஆண் மான்ல இருந்து தான் எடுப்பாங்க. அந்த வாசனை திரவியம் வந்து காசு கூட. அந்த வாசனை திரவிய பகுதியை வந்து வெட்டி வருடத்தை கொண்டு விற்கிறதுக்காண்டி அதை எடுத்தாங்கன்னு சொன்னா இன்னும் இல்லைண்டா வாசமா இருக்கும். வாசனை திரவியம் தயாரிக்கிறதுக்காக எடுக்கிற அந்த மானை வந்து இங்க நமக்கு சொல்லப்படலை. சரியா, கஸ்தூரி மான்னு சொல்லப்படலை. இப்ப அது வந்து அருகி போயிட்டு அந்த மனத்துக்காக வாசனை திரவியம் செய்யறதுக்காக அந்த மான்களை வேட்டையாடுறதுனால கஸ்தூரி மான் என்ற இனம் வந்து அருகி போயிட்டு கொள்ளையா இல்லை, எண்ணிக்கை தக்கல கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் அங்க இங்க உண்டு. அது கிடந்தாலும் அதை பிடிச்சு போட்டுருவாங்க. சரியா, ஏனண்டா வேட்டையாடி போட்டுருவாங்க. ஏன்னு சொன்னா அதுல உள்ள கஸ்தூரி வாசனை தடுத்த லட்சக்கணக்கில் இவங்க கொடுத்தப்பட்டு வாங்கிடலாம் வெட்டி. அதை வெட்டி இருக்கிற அந்த மானை சாவடிச்சு தான் எடுக்கணும். சரியா, ரைட். இப்ப இது சும்மா ஹொமனா கேட்டிக்குது. வேட்டையாடுறதுக்கான காரணம் என்னென்றா இறைச்சியை பெற்றுக்கொள்றதுக்காக. 57வது நீராபத்தில் சிக்கிய ஒருவருக்கு முதலுதவி அளிப்பதற்கான காரணம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐம்பத்தி ஏழாவது நீராபத்தில் சிக்கிய ஒருவருக்கு முதலுதவி அளிப்பதற்கான காரணம். ஏன் முதலுதவி அளிப்பாங்க என்று சொல்லி சொன்னா, என்ன வைத்தியசாலையில் கொண்டு செல்லும் வரை தற்காலிகமாக சிகிச்சை அளிப்பதற்கு, முதலுதவி பெறுபவர் எமக்கு மதிப்பளிப்பதற்கு, உடலில் இருந்து அதிக குருதி வெளியேறாமல் இருப்பதற்கு. என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் கையில காட்டுங்க. எல்லாரும் முதலுதவி என்று சொல்லி சொன்னா, முதலுதவி என்று சொன்னா அவசியமா அவசரமா செய்கிற உதவியைத்தான் சொல்ற முதலுதவி. இது தற்காலிகமான உதவி, ஃபிக்ஸட்டா இல்லை. இப்போ ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் பட்டுட்டாரு, சரியா, அல்லது வந்து மேலிருந்து கீழே விழுந்துட்டார். அப்ப இவருக்கு ஒரு இடத்த கண்டிக்கு போயிட்டு, தலையில கண்டிக்கு போயிட்டு, அப்ப அவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா முதல்ல எடுத்து அவருக்கு வந்து ஐஸ் கட்டி எல்லாம் வச்சு தலையில வந்து புடைச்சி செய்யறத இது செய்வாங்க. இப்படி அவசரமா செய்யற ஒரு உதவிதான் சரியா முதலுதவி. இந்த முதலுதவியை வந்துட்டு செஞ்சா போதுமென்றில்லை, இத செய்ததுக்கு பிறகு சரியா கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்பதான் ஃபிக்ஸட்டான உதவி செய்வாங்க அங்க. இப்ப மருந்தொண்டு கட்டணும். அந்த ஆக்சிடென்ட் பட்டுட்டு ஒரு ஆள் வந்துட்டு கையில உடஞ்சி போயிட்டு, கையில சரியான ரத்தம் பிளட் வழிஞ்சிட்டு இருக்கு. அப்ப இதை வந்து உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஈரத்துணியான இடத்து பிளட் வடியாம சரியா கட்டுவாங்க. அப்ப அந்த கட்டுற அந்த வேலை செய்யறது தான் முதலுதவி, ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யற வேலை.
அதுக்கு பிறகு இது உலகம் காணாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். அது திருப்பி ஆளை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா தான் பிக்சட்டான அவருக்கு மருத்துவம் செய்வாங்க. அப்ப அவசரமா செய்யற உதவியைத்தான் சொல்ற முதலுதவி. வைத்தியசாலை கொண்டு செல்லும் வரை தற்காலிகமாக சிகிச்சை அளிப்பதற்கு என்கிறதான் சரி. நீராபத்தில் சிக்கியவர், நீராபத்தில் சிக்கிய ஒருவருக்கு செய்கிற முதலுதவி என்றா சரியா, தண்ணிக்குள்ள விழுந்தவருக்கு குருதி வெளியேறாமல் தடுப்பதுங்கிறது வராது. சரியா, தண்ணிக்க விழுந்தவர், மூணாவது ஆன்சர் காட்டினேன். தண்ணிக்க விழுந்தவருக்கு சரியா எக்ஸிடம் பட்டவர்னு சொல்லி சொன்னா சொல்லலாம். ஆனா தண்ணிக்க விழுந்தவருக்கு வருமா, தண்ணிக்க விழுந்தவருக்கு குருதி வெளியேறங்கிறது வராது. சரியா, அப்ப அவர் முதலாவதான் சரியான ஆன்சர். இதுதான் சரி. அடுத்தது 58. இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கான காரணம். எரிபொருள் என்றா என்ன, யாருக்கு தெரியும்? எரிபொருள் என்றா என்ன முதல்ல? ரீனா, எரிபொருள் என்றா என்ன? என்ன வரும் சரியா? ரைட். சைனவ், எரிபொருள் என்றா என்ன? பெட்ரோல், டீசல், அதெல்லாம் சொல்லுது. எரிபொருள் சொன்னா சரியா, பெட்ரோல் தெரியுமா? பெட்ரோல் தெரியுமா ரீனா? மோட்டார் சைக்கிளுக்கு ஊத்துருவாங்க. மண்ணெண்ணெய் தெரியுமா? டீசல தெரியுமா? இதுகளைத்தான் சொல்ற சரியா எரிபொருள் என்று வட்டு. இது எல்லாத்துக்கும் ஹொமனா பொதுவான பீரி எரிபொருள். மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் இதுகளெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இதுல விலையெல்லாம் கூடி கூடி போகுது. இலங்கையில கூடுதானே, கூடி கூடி போகுது. சரியா, ஏன் என்னத்துக்காக கூடுது என்று சொல்லி சொன்னா இதெல்லாம் நம்ம நாட்டுல உற்பத்தி ஆகிறல்ல. சரியா, நம்ம நாட்டுல கிணத்துக்கு தண்ணி வாரமாயி வாரல்ல. இது சவுதி அரேபியா நாடுகள்ல, அரபு நாடுகள்ல தான் உற்பத்தி ஆகுது. அங்கிருந்து வாங்கிட்டு வரணும்னாங்க. அப்ப அங்கிருந்து வாங்கிட்டு வர்றதுனால அங்க விலை கூடினா இங்கேயும் விலை கூடுது. சரியா, அங்க விலை கூடினா இங்கேயும் விலை கூடும். அப்ப இங்க என்ன காரணம் வரும்னு பார்ப்போம். எரிபொருள் வெளிநாட்டு உற்பத்தி என்பதால இலங்கையில் கூடுதலான வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதனால எரிபொருள் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் விற்பனை செய்வதனால இது வெளிநாட்டு உற்பத்தி, நம்ம நாட்டில் இல்லை. எரிபொருள் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் விற்பனை செய்யப்படுவதனாலங்கிறது இல்ல. சரியா, அது வெளிநாட்டு உற்பத்தி, நம்ம நாட்டில் உற்பத்தி இல்லை. வாகனங்கள் கூட பயன்படுத்துற அதுவும் வராது. எல்லா பெட்ரோல் செட்லையும் ஒரே விலை தான். சரியா, அப்ப விலை அதிகரிப்பதற்கான காரணம் வெளிநாட்டு உற்பத்தி பொருள் என்பதனால. 58க்கு முதலாவது. 59வது விடையை காட்டுங்க. ஐம்பத்தொன்பது என்ன ஆன்சர் வருது இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் ரெண்டாவது ஆட்டிக்கிறாரு, அத்தாய் மட்டும். மற்ற ஆட்கள் எல்லாரும் ஹனானி, ரெண்டாவது சார். நல்ல மாப்ப. சார். ஓகே, ரைட். கிராமப்புற மாணவர்கள் கற்றலில் இடர்படுவதற்கான காரணம்.
இடர்படுறது என்கிட்டா கஷ்டப்படுற தேவைன்னா எழுதிக்கொள்ளுங்க. இடர்படுறதுன்னு சொன்னா கஷ்டப்படுறதுக்கான காரணம். கிராமப்புற மக்கள் படிப்புல ஏன் கஷ்டப்படுறாங்க என்று சொன்னா போசாக்கு உணவு கிடைக்காமை, சிறந்த ஆசிரியர்கள் இல்லாமை, போதிய பாடசாலை கட்டிடங்கள் இல்லாமை. படிக்கிறதுல இடர்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா கிராமப்புற மக்கள் சரியா அங்க படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, படிக்கிறது இருந்துச்சுன்னா சிறந்த ஆசிரியர்கள் இல்ல. ஏன் என்று கேட்டா சரியா ஏனென்று கேட்டா கிராமப்புறங்கள்ல போக்குவரத்து வசதிகள் குறை இருக்கு. சரியா அங்க எல்லா வசதியும் வந்து குறை இருக்கு. இப்ப டீச்சர்ஸ் மாதிரி அங்க கொண்டு போய் போட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு ஏலா வசதி இல்லை, போற வார கஷ்டமா இருக்கு என்று சொல்லி டக்குன டிரான்ஸ்ஃபர்ல போயிடுவாங்க. அப்ப இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாம இருக்கும். ஏன்னு சொன்னா அங்க போற வர்ற பஸ்ல போற வர்றதுக்கெல்லாம் அவங்களால இயலாம இருக்கும். தூரத்தில் உள்ள ஆட்கள் இங்க கொண்டு வந்து வைப்பாங்க. அப்ப அவங்க தங்கி நிற்கிறதுக்கு இயலா குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்ல போயிடுவாங்க. அப்ப அந்த கிராமத்துல படிப்பிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாது ஆசிரியர்கள் எல்லாமே வரும். சரியா இடர்படுறதுக்கான காரணம். 60வது நாட்டில் குற்ற செயல்கள் அதிகரித்து செல்வதற்கான காரணமாக அமைவது. எத்தனையாவது வரும்? குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதற்கான காரணம் ருஷ்யா, நிதிஷ்னா, ஆன்சரை கையில காட்டுங்க. ஆன்சரை கையில காட்டுங்க. நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கினை கடைபிடிக்காமை, சமூக அந்தஸ்தை பெற்றுக் கொள்வதற்காக குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை வழங்கப்படாமையால் குற்ற செயல் அதிகரித்து வாரத்துக்கான காரணம். சரியா குற்றம் செஞ்ச ஆளுக்கு ஏன் அதிகரிக்குது, அந்த இது வந்து அதிகரித்து வாரமைக்கான காரணம் என்ன என்று கேட்டால் நாட்டில் சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்காமை. இதுதான் முக்கியமான ஒரு காரணம். முக்கியமான காரணம் என்று சொன்னா சரியா நாட்டின் சட்டத்தையும் இதையும் வந்து கடைபிடிக்காதனாலதான் சரியா இங்க வந்து சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்காதனாலதான் இங்க குற்ற செயல்கள் அதிகரித்து வருது. சமூக அந்தஸ்து பெற்றுக்கொள்வதற்கா இல்ல, குற்றம் செய்பவர்கள் தண்டனை வழங்கப்படும். குற்றம் செஞ்சா நாட்டுல தண்டனை கொடுக்காம இல்ல, கொடுக்காங்க தானே, போலீஸ் பிடிச்சிட்டு போகுது தானே. குற்றம் ஒரு ஆள் செஞ்சாண்டா அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, தண்டனை கொடுக்காங்க. சரியா ஆனா குற்றம் இப்ப அதிகரிச்சு கொண்டு வருது. ஏன் என்று சொன்னா நாட்டின் சட்டம் குற்றம் செய்யப்படா, நீங்க தவறு செய்யப்படா, களவெடுக்கப்படா சரியா இப்படி என்று சொல்றாங்க. ஆனா இதை மதிக்காம சில ஆட்கள் களவெடுக்காங்க தான். ஏன் அவங்க அந்த சட்டத்தை கடைபிடிக்காங்க இல்ல. சரியா அப்ப ஆன்சர் வந்து முதலாவது கடைபிடிக்காதனாலதான் பிரச்சனை. அவங்க அந்த சட்டத்தை களவெடுக்க கூடாதுன்னு சொன்னா அதை கேட்டு நடந்தாங்கன்னு சொன்னா அங்க பிரச்சனை வராது. அடுத்தது இந்த மாதிரி கேள்விகள் கொஞ்சம் இடையில வரும். சரியா நிகழ்வு, பொருத்தமான நிகழ்வுக்கு பொருத்தமான காரணம். 61வது பொருத்தமான காரணங்கள். 61வதுக்கு ஆன்சர் எடுத்தாக்கள். 61க்கு ஆன்சர். ஆன்சர் என்ன வரும்? எல்லாரும் காட்டுங்க.
2ம் காட்டுறாங்க 3ம் காட்டுறாங்க. அஸ்வந்தி ஆன்சர் என்ன? தெரியாதா? ஸ்விக்ஸா ஆன்சர் என்ன? 3வது. வீணா 3. ரைட் பாப்போம். தம்பி ஒரு நாள் கடலில் மூழ்கப் பார்த்தான். அன்றிலிருந்து அவன் கடற்கரை பக்கம் செல்வதில்லை. இதற்கான காரணம் பயந்துட்டான். அதானே, கடற்கரையில மூழ்க பார்த்தான். சரியா? அண்டையிலிருந்து கடற்கரை பக்கமே போறலையா? ஏன் என்று கேட்டா, கடற்கரைக்கு செல்வது அவனுக்கு விருப்பமின்மை இல்ல, கடலில் மூழ்க பார்த்த பயத்தின் காரணமாக. அலைகள் வேகம் அதிகம் என்பதனால். ஒவ்வொரு நாளும் அலட வேகம் அதிகம்ங்கிறது பிள்ளை. சரியா? ஒவ்வொரு நாளும் அலட வேகம் இல்லை. நீங்களும் தான் உங்களுக்கு தெரியாம சரியா நெருப்புல கையை வச்சு பாருங்க. சும்மா கையை வச்சு பாருங்க. சரியா? என்ன செய்யும்? சுட்டு போட்டிருந்தானே, அதுல இருந்து நெருப்புல கை வைக்கிறதுக்கு எண்ணுவீங்களா? இல்ல. ஏன்? சுடுமண்ட பயம். அப்படித்தானே? சுட்டு போட்டுருமண்ட பயம். அப்ப அது போல யாருக்கு தண்ணிக்கு போன ஐடியா இருக்கு? தவறி அலை அடிச்சிட்டு போன ஐடியா இருக்கிறீங்க? பாப்பம். அலவாயக்குள்ள இழுத்துட்டு போய் அப்படியே கொண்டு போய் உருண்டு இருக்கா? உருண்டு அப்படியே ஆக்கள் இழுத்தெடுத்தது யாருக்காவது இது இருக்கா? பாப்பம். ஜனாடையா? எல்லாத்துலயும் பட்டுத்தான் இருக்கா அவளை. உங்களோட அனுபவத்தை சொல்லலாமா? எப்படி என்று சொல்லலாமா? கிருஷியா சொல்லியா? வெரி குட். பயம் இல்லாம சொல்லணும். சொல்லுங்க. சார், ஒரு நாள் நான் தெரியாம நெருப்பு கையில விழுந்துட்டு அதுல இருந்து நான் நெருப்ப போறதே இல்ல நெருப்புக்கு. ஏன் போறல? ஏண்டா சுட்டு புட்டுருமே திரும்பியும். ரைட், ஓகே. திருப்பியுமே செஞ்சிடும் என்ன? ரைட். வேற யாருக்கு அலைக்குள்ள போய் விழுந்து அலை இழுத்தெடுத்து வந்த அனுபவம் இரு? ஜனாக மட்டும்தான், செல்லையிலாதான். சரி, எனக்கும் இருக்கு. நானும் சொல்ல மாட்டேன். சரியா? சின்ன பிள்ளையில அப்படி அலவாயக்குள்ள பிட்டியூர் அலை வந்து அடிச்சு அப்படி உருண்டுட்டு போய் நடுவுக்குள்ள போய் ஒரு ஆள் ஓடி வந்து அப்படியே இழுத்தெடுத்து அதுல இருந்து உருண்டுட்ட போகக்குள்ள நாமண்டைக்கு செத்தான் போனான். அப்படி ஒரு ஆள் எங்க இருந்து வந்துக்கிறியா அப்படி இழுத்துட்டு கொண்டு வந்து கரையில கொண்டு வந்து போட்டுச்சு. அதுக்கப்புறம்தான் நிதானம் வந்துச்சு. நாம அடா அடிக்கிட்டு போய் வந்திக்க முடியும். சரியா? ரைட். இப்ப தம்பி கடல்ல மூழ்க பார்த்துட்டான். அதுல இருந்து போகவே இல்லையா? போறதுக்கு பயம். ஏனென்றா அவனுக்கு பயம். சரியா? அப்ப கடல்கள் மூழ்க பார்த்த பயத்தின் காரணமாக சூடு அண்ட பூனை அடுப்பங்கரை நாடாதன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அதுவும் பூனை சூட்ட நெருப்புல கைய வச்சுட்டு என்று சொன்னா அதுக்கு பிறகு அடுப்பு பக்கமே வராது. என்னடா பயம். அடுத்தது 62 நிகழ்வு ஒரு காரியமுடன் நடந்திருக்குது. நந்தன் அன்று பாடசாலைக்கு தாமதமாகவே வந்தான். இதற்கு காரணம் என்ன? ஆன்சர் எடுக்காதாக்கள் எடுங்க கொய்க்கா. ஆன்சர் இப்ப அங்கால படிப்பிக்க மாட்டேன்.
ஐத்தாலி மிக்கொண்டாயிடுச்சு. எனக்கு சொன்னாதா? சரி, 62வது. நந்தன் பாடசாலைக்கு தாமதமாகவே வந்தான். இதற்கு காரணமாக அமைவது அவனுக்கு பாடசாலைக்கு வருவதற்கு விருப்பமில்லை. அவன் பாடசாலைக்கு வேகமாக நடந்து வந்தமே. வேகமா நடந்தா ஃபாஸ்டா வருவான். அப்ப இது காரணம் இல்லை. லேட்டா வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்க. வேகமா நடந்து வந்தா ஃபாஸ்டா வந்திருப்பான், குயிக்கா வந்திருப்பான். அவன் ஒரே நேரத்துக்கு வரும்போது பாடசாலை பேருந்தை தவற விட்டமே. அப்ப ஆன்சர் 3வது சரி. என்ன 3வது ஆன்சர் சரி. 63வது நிகழ்வு. தேவு விளையாட்டில் மிகவும் கெட்டிக்காரன். எனினும் அவன் கற்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை. கொஞ்சம் பேர் இருக்கும், நாமளும் தான். விளையாட்டுண்டா நம்மள பாரு, படிக்கிறேன்னு சொன்னா சரியான மாச்சு. சிலாக்கள் இருக்குது. சரியா? ரைட். என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்றா என்ன விட வரும்? ஆன்சர் காட்டுங்க. என்ன வரும்? எங்கள் ஏரியாவில் 2 தரம் கடந்து போய் வந்துட்டு பவர் கட்டாயி வந்துட்டு வைஃபை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சரியா? வைஃபை வந்துட்டு ஓன் ஆகி திருப்பி ஓன் ஆகிறதுல தான் கொஞ்சம் காத்தாங்குடி. ஹிபா, கரண்ட் போனதா? இப்போ கரண்ட் போனதா? 2 தரம் போய் வந்துட்டு அதால் கொஞ்சம் வைஃபை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ரைட். இப்போ என்னண்டா பிடிஎஃப் வேலை செய்தில்ல. இப்போ நான் வந்து வாயாலேயே சொல்கிறேன். சரியா? கேள்விகளை வாசிக்கிறேன். பிடிஎஃப் முன்னுக்கு வருவதில்லை. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. பிடிஎஃப் பண்ண புதுசாக லிங்க் ஒன்று தந்து தான் அடுத்த பிடிஎஃப் ஓன் ஆகுது. அப்போ 63வது வினா. 63வது வினா அதை பார்த்தீங்களா? சரியா? தீவு விளையாட்டில் ஆர்வம் மிகவும் கெட்டிக்காரன். எனினும் அவன் கற்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை. கற்கிற இல்லையா? அவனிடம் போதிய அளவு புத்தகங்கள் இல்லாமை. அவன்கிட்ட போதிய அளவு புத்தகம் இல்லையாம.
இரண்டாவது அவனது தந்தை ஒரு ஆசிரியர் என்பதனால. மூணாவது அவனது பெற்றோர் அவனை கற்பதில் ஊக்கப்படுத்தாமை. என்ன காரணம் பாருங்க, நீங்க அங்காட்டுங்க. அவன் விளையாட்டுல கெட்டிக்காரன், படிப்புல இல்லை. என்னவா வரும்? ஹலிமா, ஆன்சர் என்ன வரும்? எல்லா டைம் புக் தானே, சரியா? என்ன ஆன்சர் வரும்? விளையாட்டுல கெட்டிக்காரன், ஆனா படிப்புல இல்லை. ஏன்? போதிய அளவு புத்தகம் இல்லாம செல்லலாமா? கவர்மெண்ட் தான் புத்தகம் கொடுக்குதானே, சரியா? அந்த புத்தகத்தை வச்சு படிக்கலாம் தானே. கவர்மெண்ட் வந்து புத்தகம் கொடுக்குதோ அதெல்லாம் அந்த புத்தகத்தை வச்சு படிக்கலாம். அவனின் தந்தை ஒரு ஆசிரியர் என்பதனால. ஆசிரியர் என்றா உதாரணத்துக்கு ஒன்று கேட்கன், சரியா? அவங்களோட தந்தை சாப்பிட்டா நீங்க சாப்பிட தேவையில்லையா? அவர் சாப்பிட்டா போதும், நாங்க சாப்பிட தேவையில்லை. எங்கட வாரம் நிறைஞ்சிருமா? எங்கட வாரம் நிறைஞ்சிருமா? இல்லத்தானே. நம்மட வயிறு நிறையணும்னா நாம தானே சாப்பிடணும். அப்ப நாங்க அறிவு வளர்க்கணும்டா தந்தை படிச்சிருந்தா சரி வருமா? நாங்க படிக்கணும், அப்பதானே நாங்களுக்கு ஏறும். என்ன, தந்தை ஆசிரியர் இல்ல, டாக்டர் இல்ல, ஜனாதிபதியா இருந்தாலும் அந்த மகன் வந்து அவர் படிச்சதான் அவருக்கு அறிவுவர், சரியா? அப்ப இங்க வந்து அவனது பெற்றார் அவனை கற்பதில் ஊக்கப்படுத்தாமை என்கிறதான் ஆன்சர். மூன்றாவது ஆன்சர் சரிவர். அடுத்தது 64வது. குணாளன் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் உயர்ந்த குணமுள்ளவன், ஆனால் விபத்தில் சிக்கிய அவனது நண்பனுக்கு அவனால் உதவி செய்ய முடியாமல் போனது. இதற்கான காரணம் என்ன? குணாளன் வந்து நல்ல உதவி செய்யக்கூடியவன், மற்றாக்களுக்கு பார்த்துட்டீங்கிறல்ல ஐநூறு பிரச்சனைன்னு சொன்னாலும் அவன் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணக்கூடியவன். ஆனா அவன் நண்பனுக்கு அது செய்யலாம் போயிடுச்சு. என்ன காரணம் என்று கேட்டா அது குணாளன் தான் கேட்கணும் என்று இருக்க கூடா, அந்த தந்தபடியே பார்க்கணும். என்ன தந்திருப்பாங்க என்று கேட்டா, ஒன்று நண்பனுக்கு உதவுவதில் அவனுக்கு விருப்பமின்மை, இரண்டாவது குணாளன் வீடு வைத்தியசாலைக்கு அருகில் இல்லாமல், மூணாவது நண்பன் விபத்துக்குள்ளானமை குணாளன் அறிந்திராமை. நண்பன் விபத்துல சிக்கினது குணாளனுக்கு தெரியா. மூணாவதான் ஆன்சர் வரும். அவன் விபத்தில் ஆயிட்டான், அவனுக்கு தெரியா. தெரிஞ்சிருந்தா இப்ப உதவி செஞ்சிருப்பான். அவன் உதவி செய்யற மனப்பான்குள்ளவன். அவன் வந்து அவன் நண்பனுக்கு உதவி செய்யலையா? ஏன் என்று கேட்டா, அவனுக்கு நண்பன் வந்து விபத்துக்குள்ளான ஆக்சிடென்ட் பட்டது அவனுக்கு தெரியா. தெரிஞ்சிருந்தா போய்ப்பான். அப்ப மூணாவதுதான் ஆன்சர் அறிக்கை. அடுத்தது 65வது வினா. நிகழ்வு ஆர்த்தி மிகவும் கெட்டிக்கார், சரியா? எங்க வேணுமாண்டா ஒரு ஆளை பேரை மாத்துவோம். யாரு? சுவிக்ஸா வந்து மிகவும் கெட்டிக்கார், ஆனால் கடந்த தவணை பரீட்சையில் அதிக புள்ளியை அவளால் பெற முடியவில்லை. ஏன்? இதற்கு காரணமாக அமைவது நல்ல கெட்டிக்காரின்டா கூட மார்க்ஸ் எடுப்பா. ஆனா போன டேர்ம் எக்ஸாம்ல 2ஆம் தவணையில அவளை கூட மார்க்ஸ் எடுக்கல. என்னவா இருந்திருக்கும்? ஒன்று, அவள் முயற்சியுடன் கற்றதால். முயற்சியோட படிச்சா மார்க்ஸ் கூட எடுப்பா. என்னவா? முயற்சியோட படிச்சா மார்க்ஸ் கூட எடுப்பா. அப்ப அது வராது. அடுத்தது, பரீட்சை வினாக்களுக்கு சரியாக விடையளித்தமையா. சரியா எடுத்தா மார்க்ஸ் கூட தானே வரும், குறையா வரும், சரியா? அப்ப அது வருமா?
அது வராது. சஞ்சய், அப்ப ஆன்சர் என்ன வரும்? எந்த நம்பர்? மூன்றாவது. அவள் சுகவீனமுற்றிருந்தமையா, அவளுக்கு சுகம் இல்லாம இந்தி, அதால அவ கூட எடுக்கல. அப்ப 65வதுக்கு மூன்றாவது ஆன்சர் சரியானது. சரி, அடுத்த கிளாஸ்ல இல்ல, இப்ப படிப்பிக்க போறேன் பட்சில்லு. பட்சில்ல விளங்கப்படுத்தி வர்றேன். நீங்க அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் செய்து கொண்டு வரணும் பட்சில்லு வினாக்களுக்கு. பட்சில்லு என்று சம்பந்தமா படிப்பிக்கிறேன்னு சொன்னா ஒரு நிமிஷம் ஜஸ்ட் வெயிட். பட்சில்லண்டா என்னன்னு காட்டுறேன். ரைட். பட்சில்லுன்னு சொல்லி சொன்னா சரியா, எங்களுக்கு பட்சில்லுன்னு சொன்னா இந்த இருக்குது விளங்குதா? இது இந்த சைட்டா இருக்கிறது, இதைத்தான் சொல்ற பட்சில்லு. இந்தாவும் இருக்குது சரியா. இப்ப இங்க கிருகிறது, இப்ப ஒன்று கிருகிறதுக்கு இப்படி கிரீவாகிறது. இப்ப ரெண்டு முரடத்தை பிக்சட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா இப்ப இது கிருகணும், இது ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கணும் என்று சொன்னா இப்ப இது செய்யறதுக்கு இப்ப அதில் பார்ப்போம். இது கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு அடையாளம் என்ன மட்டும் வந்தா போடுறேன். ரெண்டுலையும் கருப்பு கோடு மாயப்பட்ட விளங்குதா? கருப்பு கோடு மாயப்பட்டது, இதுலயும் கருப்பு கோடு மாய போட்டிக்கிறேன். ரெண்டு நேரம் நேரம் வைக்கிறேன் சரியா. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, ரெண்டு மாதம் எங்க அளக்குறது, எங்க அளக்குறது ஒரே பக்கம் இருக்குதா வேற வேற பக்கம் இருக்குதா? வேற வேற. ரெண்டு கருப்பு இருக்குன்னு சொன்னா ரெண்டு வேற வேற வேறையா இருக்குது சரியா, வேற வேற அப்படி இருக்குது. இப்ப இது என்னத்துக்கு சொல்லி சொன்னா ஒரு பட்சில்லு கேள்வி. பட்சில்ல விளங்கிட்டு தானே இப்ப உங்களுக்கு பட்சில்லண்டா என்னன்னு விளங்கிட்டு. இது பெரும்பாலும் எங்கட கடிகாரங்கள் இருக்கும் சரியா, சைக்கிள் இருக்கும். பட்சில்ல காண்ற இடங்கள் சைக்கிள்ல, புஷ் சைக்கிள் தானே, அதுல மோட்டார் சைக்கிள்ல கடிகாரங்களை நீங்க கலட்டி பார்த்தா கடிகாரத்துக்கு உள்ளுக்கு சின்ன சின்ன நரிக்கும் சரியா. அடுத்தது விளையாட்டுக்காரர்கள் பயன் கொடுப்பாங்க, இப்படி அங்க எல்லாம் இருக்கும். இப்ப சரியா, பட்சில்ல பார்த்தா இது ஒரு சில்லு, இது ஒரு சில்லு, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணினா கவனிச்சு கொள்ளுங்க முக்கியம், இது ரெண்டும் படாம இருக்கு. படாம இருந்தா இது ரெண்டையும் ஒரு சங்கிலி ஊடாக கனெக்ட் பண்ணுவாங்க.
சரியா? இது ரெண்டையும் வந்து ஒரு சங்கிலி ஊடாக கனெக்ட் பண்ணுவாங்க. இப்ப இது வந்து இங்கால போனா இது எங்கால போகும் என்று சொன்னா இங்காலதான் போகும். இது இங்கால கிரினா இது இங்காலதான் பிறகும். ஏனென்றா இது ரெண்டும் வந்து தொடர்பில்லாது படாமரி. சரியா? படாமரி. அப்ப ரெண்டும் வந்து ஒரே திசையில போகும். ஆனா இந்த ஒன்று இருக்குது, இதுவும் இதுவும் பட்டுட்டு, இது ரெண்டும் பட்டுட்டு. இது வந்து இங்கால போனா நான் அப்பதான் காட்டின மாதிரி இது இங்கால மாறும், எதிர் எதிர் திசையா மாறும். இது ரெண்டும் படாம. சரியா? ரெண்டும் மெச்சில்ல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள்ல இருக்கிற ரெண்டும் படாமத்தான் இருக்கும். ஆனா இது வந்து என்னன்னு சொன்னா ஒரு கடிகாரத்துல இருக்கும் பட்சில். இதுல இங்கால பக்கம் கிருகும்னு சொன்னா இது வந்து இங்கால கிருகம். அதாவது நான் இப்ப கிறுக்கி காட்டினது. சரியா? நான் இப்ப செஞ்சு காட்டினது தானே ரெண்டும். அப்ப இங்க வந்து ஒரு உதாரணம் இன்னொன்று பார்த்தோம்டா, இப்படி ஒரு பட்சில் இருக்குது, இப்படி ஒரு பட்சில் இருக்குது, இப்படி ஒரு பட்சில் இருக்குது, இப்படி ஒரு பட்சில் இருக்குது என்று 4 பட்சில் இருக்கு. சரியா? கேள்வி கேட்காங்க, இது ஏ, இது பி, இது சி, இது டி. கேள்வி ஒன்று கேட்காங்க எங்கிட்ட, இந்த ஏ பட்சில் வலது பக்கம் கிருகினா இந்த டி பட்சில் எங்கால கிருகு. இந்த ஏ வலது பக்கம் கிருகினா இந்த டி எங்கால கிருகு என்று கேட்காங்க. அப்ப இதுக்கு நாங்க ஆன்சர் இப்படி கண்டுபிடிக்கிறீண்டா, இது பட்டுட்டு தடையிலே மூணும் ஜாயிண்ட் ஆயிட்டு இருக்குது. அப்ப ஜாயிண்ட் ஆயினா இது இங்க அளக்குறீங்கன்னா இது வந்து இங்க அளக்குறது. சரியா? இது இங்க அளக்குறீங்கன்னா இது இங்க அளக்குறது. இது வந்து இங்க அளக்குறீங்கன்னா இது வந்து இங்க அழகுறது. இது இப்படி கிருகுதண்டா, இப்படி கிருகுதுன்னு சொல்லி சொன்னா இப்படி இப்படிக்குதானே கிருகும். இது இப்படி கிருகினா சரியா, இது வந்து இப்படி கிருகு, இப்படி கிருகு, இது இப்படி. அப்ப இது என்ன பக்கத்துல இருக்கு? வலவண்டா 1, இடமண்டா 2. என்ன வரும் இடம்? 2வது. இப்ப இதுவும் பலம், இதுவும் பலம், இதுவும் இடம், இதுவும் இடம். அதாவது ஒன்று தொண்டு ஒரே மாதிரி வரும். இதை விட்டு இது, இது ரெண்டும் ஒரே, இதை விட்டு இது, இது ரெண்டும் ஒரே. அப்ப பட்சில்லுகள்ல இதுதான் இப்படி வந்து இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இப்படி இருந்தா ரெண்டு பட்டட்டிங்க, பட்டட்டி. இது ஏ, இது பி, சி, டி, இ, எஃப், ஜி. இப்ப இந்த அரைக்கிற இது வந்து இங்க அளக்குறீங்கன்னா ஏ வந்து எங்க அழகு என்கிட்ட கேட்காங்க. சரியா? ஏ வந்து இங்க அழகு இருக்கு. அப்ப லேசா எடுக்கலாம். இதண்டா இது வந்து இங்க, இதுவும் வந்து இங்க, இதுவும் வந்து இங்க. அப்ப ஏ வந்து இடது பக்கம் இங்க அழகு இருக்கு. சரியா? அப்ப நாங்க இப்படி ஆன்சர் எடுக்கலாம். சரி, அடுத்தது வந்து பட்சில் இன்னொரு இருக்குது, வார கிளாஸ்ல நான் விளங்கப்படுத்துவேன். சரியா? டைம் சரி 7:40 ஆகுது. ரைட். பட்சில்லண்டா என்னன்ட்டு கொஞ்சம் எப்படி எங்களை மாற மட்டும் காட்டியிருக்கிறேன். 7 மணி சொன்னா இருக்கிற மிச்ச பேலன்ஸ் அவ்வளோத்தையும் நீங்க செய்து பாருங்க. அடுத்த கிளாஸ்ல இப்ப அடுத்தது வந்து 8வது டியூட் படிக்கணும். 8வது டியூட்டை இப்ப அனுப்பி விடுறேன். சரியா? அதை பிரிண்ட் எடுக்காதாக்கள் பிரிண்ட் எடுத்து கொண்டு அதுலேயும் கொஞ்சம் வினாக்களை செய்து கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸுக்கு அடுத்த சனிக்கிழமை எக்ஸாமு தெரியல, எக்ஸாம்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவேன் கிளாஸா இல்லையான்னு சொல்லி போட்டு. சரியா? ரைட், முடிப்போமா?